உங்களோட பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் ஜென்சி. நான் மன்னார்குடியிலேருந்து வரேன். நான் ஓவரால் ரேங்க்ல வந்து 325. கம்யூனிவல் ரேங்க் வந்து 172. நான் வந்து இப்போ ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். எங்கள் ஊர்லேயே எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடச்சிருச்சு, திருவாரூர்லேயே. கடந்த 2 வருடமா நான் படிச்சிட்டு இருந்தேன். ம். இது வந்து என்னுடைய செகண்ட் அட்டெம்ப்ட். போன அட்டெம்ப்ட்டில் நான் 157 எடுத்தேன். இந்த வாட்டி 158 கிடச்சிருச்சு. என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். அ மு படிச்சுக்கிட்டே எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சுக்கிட்டே நான் வந்து படிச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மா, அப்பா எல்லாரும் கடின உழைப்பாளிகள். அவங்களுக்காக தான் படிச்சேன். என் தம்பி எல்லாருமே என்ன உற்சாகப்படுத்துனாங்க. எங்க அம்மா, அப்பா எல்லாருமே ரொம்ப உற்சாகப்படுத்துனாங்க. இந்த தமிழ் ரொம்ப கடினமாக இருந்தது நீங்க எழுதும்போது. தமிழுக்கு நீங்க எந்த மாரி படிச்சீங்க? அ என்னென்ன புத்தகங்கள்லாம் படிச்சீங்க? அத பத்தி சொல்லுங்க. நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல தான் போய் படிச்சேன். பனா சார் அப்படின்னு சொல்லிட்டு. சார் தான் எனக்கு ரொம்ப ஊக்கப்படுத்துனாங்க. அவங்க தான் எனக்கு நெறையா இது பண்ணாங்க. நான் தமிழ் புக்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் 2 வருஷமாவே நெறைய கொஸ்டின்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால எனக்கு ஓரளவுக்கு கொஸ்டின் அனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. தமிழ்ல நான் வந்து 84 கொஸ்டின் போட்டிருந்தேன். அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே ஒரு பதட்டமான ஒரு இது இருந்ததா? ஐயோ! கஷ்டமா இருக்கும் போலயே அப்படின்னு இருந்தா? இல்ல நம்மளால ஹேண்டில் பண்ற முடியும். நெனச்சு நான் பயந்துட்டேன். நான் நல்லா மேக்ஸ் மட்டும் போடுவேன். ஸோ மேக்ஸ்ல நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அதில நான் 21 போட்டேன். தமிழ நான் வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு ஒதுக்காம கொஞ்சம் யோசிச்சு அடிச்சேன். அதே மாரி ஜிகேக்கு நான் கொஞ்சமான டைம் 1/2 மணி நேரம் தான் எடுத்துக்கிட்டேன். இத வந்து நான் நல்லா பொறுமையா தமிழ்ல இது பண்ணதுனால எனக்கு 84 கொஸ்டின் வந்துச்சு. அ என்னென்ன சோர்ஸ்ல படிச்சீங்க தமிழ் நீங்க படிக்கிறப்ப? அவுட் சோர்ஸ் எதுவும் படிச்சீங்களா? அவுட் சோர்ஸ் வந்து நான் அவ்வளவா படிக்கல. நான் புக்ஸ் தான் பெரும்பாலும் ப்ரிப்பேர் பண்ணுனேன். அப்பைக்கு கூகுள்ல அது மாரி சர்ச் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா படிச்சுட்டு இருந்தீங்க. ஆமா. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் தான் நானு. வேலைக்குலாம் எதுவும் போல நானு. வீட்லயே இருந்து தான் படிச்சுட்டு இருந்தேன். ம். இப்ப கடந்த முறை ஒரு தோல்வி அடைஞ்சீங்க இல்லையா? அந்த தோல்வி உங்களுக்கு என்ன லெசன் சொல்லிக் குடுத்தது? அங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க? அத எப்படி சரி பண்ணீங்க? அத பத்தி சொல்லுங்க. போன வாட்டி நான் வந்து ஜிகே ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல. அதனால சரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணல. அடுத்த வாட்டி கண்டிப்பா ஜிகேக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிகேல நான் வந்து எல்லாமே பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே நோட்டு போட்டு அதுக்கான இத ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அதனுடைய பலன் தான் நான் எடுத்தேன். ம். யங்ஸ்டரா இருக்கிற நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மொபைல் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு ரொம்ப. அதனால படிக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க எப்படி அத மொபைல யூஸ் பண்ணீங்க படிக்கிறது? மொபைல் வந்து படிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்பலாம் அதிகமாலாம் படிக்க மாட்டேன். குறிப்பிட்ட டைம் எடுத்துட்டு தான் படிப்பேன். ஃப்ரீ டைம்ல ஒரு 1 ஹவர் பார்ப்பேன். நைட் டைம்ல ஒரு 1 ஹவர் பார்ப்பேன் அவ்வளோதான். மத்த டைம்லாம் ஃபோன் அதிகமா நான் யூஸ் பண்ண மாட்டேன். அ யூஸ் பண்ணாலும் படிக்கிற விஷயமா ஏதாவது பார்ப்பேன். அவ்வளோதான். இந்த இந்த ஒரு ஒரு பீரியடுன்றதே ஒரு ஜேர்னின்றதே ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஒரு ஹெக்டிக்காகவே இருக்கும். ஒரு பயம், இல்ல ஒரு ப்ரெஷராவே இருக்கும் நமக்கு. கிடைக்குமா? கிடைக்காதா? அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுங்க? நான் போய் எடுக்கும்போதும் ஒரே ஒரு சீட் தான் ஜெனரல்ல இருந்தது. விவோ சீட் இருந்தது. இருந்தாலும் நான் ஜூனியர் ஆர்ஐ தான் எடுக்கணும்னு நெனச்சு அங்கேருந்து கிளம்பி வந்தேன். சரி ஓகே நம்ம ஜூனியர் ஆர்ஐயே எடுப்போம். அத மட்டும் கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்ட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன். அ தைரியம் கம்மியா இருந்தாலும் நல்லா தைரியத்த வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டேன். அ இருந்துச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப மேத்ஸ் எந்த மாரி படிச்சீங்க? அத பத்தி சொல்லுங்க. மேத்ஸ் வந்து நான் டெய்லியும் ஒரு 10 சம்ஸ் வந்து போட்டு பார்ப்பேன். ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டேன்னா, அது 1 வீக் ஃபுல்லா தினமும் ஒரு 10 சம்ஸ் எடுத்து பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஜிஎஸ்ங்க? ஜிஎஸ் வந்து தினமுமே நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எக்கனாமிக்ஸ் அப்படின்னா 1 வீக் ஃபுல்லாவே அந்த எக்கனாமிக்ஸ் தான். அடுத்து பாலிட்டி எப்படின்னா, அந்த 1 வீக் ஃபுல்லாவே அப்படிதான் படிச்சுட்டு இருந்தேன். அது மாரி பிரிச்சு பிரிச்சு நான் படிச்சேன். எக்ஸாம் ஹால்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது? இப்ப நான் வந்து ஒரு ஒரு 2 கொஸ்டின் நான் வந்து கேர்லெஸ் பண்ணேன். டக்குன்னு வந்து போய் ஷேர் பண்ணிட்டேன். டக்குன்னு ஷேர் பண்ணக்கூடாது. யோசிச்சு எந்த கொஸ்டினு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அடிக்கணும். டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணி டைமும் எடுத்துக்கணும், சீக்கிரமாவும் அடிக்கணும். இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணி எடுத்து அடிக்கணும். நோட்ஸ் எடுத்து படிச்சீங்களா மேம்? ஆமா. நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டேன். நோட்ட தனித்தனியா போட்டு நோட்ஸ் எடுத்துக்குவேன். புக்ல இருந்தாலும் நான் எழுதி படிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். என்னோட எழுத்துல பார்க்கும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ எடுத்து எழுதி படிச்சுட்ருக்கேன். நோட்ஸ் எடுத்து. இப்ப பிஒய்க்யூ அனலைஸ் பண்றதுல எந்த மாரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஆம்
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதெல்லாம் வந்து நல்லா பார்த்து படிக்கணும். அதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு மிஸ்டேக் கம்மியாகும். 200 கேள்வியுமே நமக்கு தெரியும்னு இல்லை, தெரியாம ஒரு 10 கொஸ்டினோ 5 கொஸ்டினோ வரும், கண்டிப்பா வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணும்? இப்ப தெரியவே இல்லை இந்த கொஸ்டின், ஆப்ஷன் எலிமினேஷன்ல போடுவீங்களா இல்ல கெஸ் பண்ணி போடுவீங்களா, எந்த மாதிரி பண்ணுவீங்க? நெக்லேட் பண்ணி எலிமினேஷன் பண்ணி அடிக்கணும்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆப்ஷன்ல ஒரு 2 தெரிஞ்சதா இருக்கும், 2 தெரியாததா இருக்கும். அந்த 2 தெரிஞ்சதை வந்து நீங்க படிச்சிருந்தோம் அப்படின்னா சரி இது வராது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2 தானே, அதை எப்படியும் நம்ம யோசிச்சு அடிச்சோம் அப்படின்னா கிளிக் ஆயிடும். தெரியாத கொஸ்டினுக்கு 2 வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாததா இருக்கும், 2 புரிஞ்சதா இருக்கும். அதனால ஓவரால் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் நெக்லேட் பண்றது. ஓகே. இப்போ உங்களுடைய இந்த பயணம், இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி உங்களுக்கு என்ன லெசன் சொல்லி கொடுத்ததா நீங்க நினைக்கிறீங்க? உழைப்பு, அப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி. தொடர்ச்சியா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அது வெற்றியை தான் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால கன்சிஸ்டன்சியா படிச்சேன். நீங்க எடுத்திருக்கிற இந்த இதுல இப்ப நிறைய பேர் 1 மார்க்லயோ 2 மார்க்லயோ மிஸ் பண்ணி கிடைக்காம போனவங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் நீங்க என்ன லெசன் இல்லை என்ன ஒரு அறிவுரை சொல்லுவீங்க அப்படின்னு? கன்சிஸ்டன்சி தான், கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு சொல்லுவாங்க. ஸோ தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவங்க வந்து நேரம் ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங்கில் வந்து நிற்பாங்க. உங்களுடைய இந்த பயணத்துல எப்பயுமே மோட்டிவேட்டடாக படிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்ல முடியாது இல்லையா? நமக்கும் வந்து செல்ஃப் டவுன் ஆகும், எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் இல்லையா? எல்லா நாளுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு வீட்டு சூழ்நிலை ஒரு நாள் தப்பாக போகலாம், ஒரு நாள் நம்ம மைண்டு படிக்கணுன்னே தோணாது. இந்த மாதிரியான நிறைய சுச்சுவேஷன்ஸை கடந்து தான் நீங்கள் வந்து வெற்றி பெற்றீங்க. அதெல்லாம் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி தொடர்ச்சியாக அதில் படிச்சுக்கிட்டே இருக்கிறது? கஷ்டம் இருக்கும் தான், வேலை இருக்கும், அம்மா அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி படிக்கணும். நம்ம அதில் போட்டு இது பண்ணிட்டு பிரச்சனையை கிரியேட் பண்ணாதான் நம்மளால படிக்க முடியாது. அதை நினச்சி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? கண்டிப்பாக அப்பா அம்மா தம்பி எல்லாருமே வந்து நீ வேலைக்கெலாம் போவேனா, அந்த 2 இயர்ஸ்மே நான் வந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். ஃபுல் டைம் வீட்லேயும் இன்ஸ்டியூட்லேயும் தான் போய் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு கை கொடுத்துச்சு. நீங்கள் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. தொடர்ச்சியாக படிங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. தேங்க்யூ.